ஒரு நல்ல வீர மனசு சொல்றதா கேக்குறோம்ல. என் தலைக்கு 10,000 ரூபா, உன் தலைக்கு எவ்வளோன்னு தெரியல. ரூபாலாம் பிரச்சனை இல்லை, என் முகத்தை தான் எந்த அளவில் வரைஞ்சு போடுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். செம்பட்டக்காகவும் மனசு சொல்றதெல்லாம் கேட்டோம் ஈசா. ஆனா பெருசா மோதிட்டோம், விட மாட்டாங்க. அம்மையை பத்தி பேச உனக்கு உரிமை இல்லைன்னு சொன்னல, அன்னிலிருந்து உள்ள ஒரு வலி ஏற ஆரம்பிச்சது சார். நான் திருவிழாக்கு வந்ததுனால தான் அம்மை செத்து போச்சுங்கிற வலி. எப்போ நான் இங்க வந்தாலும் ஒரு பிரச்சனையை கொண்டு வரேங்கிற வலி. என்னால இந்த ஊரை அம்மைய சந்தோஷமா வச்சுக்க முடியலங்கிற வலி. எல்லாத்தையும் மறந்துரு செங்கண்ண. அறநூறு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம மக்கள் கோயிலுக்குள்ள வராங்க. அம்மையோட ஆசையும் தானே. அந்த செம்மானிக்கு கல்லில் கோரனார் உருவத்தை செதுக்கி ராசாவுக்கு பரிசா தர, அது இன்னமும் இந்த சமஸ்தானத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய அறையில் இப்போ இருக்கு. கொன்னது யாரு?
நம்ம சின்ன இளவரசி வேல்மதி அந்த ஊருக்கார பயலோட சேர்ந்துக்கிட்டு மகாராஜாவை இளவரசரை சோழி முடிச்சிட்டா. நம்பவே முடியல. துரோகம், பச்சை துரோகம். காந்தியாக்கு தெரியுமா? இந்நேரம் செய்தி போயிருக்கும்.